ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான பட்டாணி சாதம், அதுவும் குக்கர்லேயே உதிரி உதிரியாக ரொம்பவே சாஃப்டான பட்டாணி சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டாணி சாதம் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசிலையும் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் பாஸ்மதி அரிசி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அது இந்த டம்ளரில் 1 டம்ளர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி. இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்து வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தண்ணி ஃபுல்லாக சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க. அதுக்குள்ளேயே நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். 8 மணி நேரம் பட்டாணி நல்லா ஊறி வந்திருக்கு. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வர பட்டாணிங்காட்டி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிளாஸ், இதே கிளாஸில் 1/4 கிளாஸ் பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜாதிபத்திரியும் 2 பட்டையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 10 போல் பூண்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன துண்டாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறம் 10 முழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டார்க் க்ரீன் கலரில் இருக்குன்னு. இதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் எச்சா சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த ஒரு பவுல் பட்டாணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பட்டாணி சாதம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. டெய்லியும் தக்காளி சாதமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பட்டாணி சாதம் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பட்டாணி சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக பட்டாணி நல்லா வதங்கி வந்திருக்கும். ரொம்ப நேரம் மூடி போட்டு விட்டுறாதீங்க, அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த டைமில் சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்த 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. தண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நார்மலாக 1க்கு 2 சேர்ப்போம். இந்த பிரியாணி புலாவுக்கு அதாவது பட்டாணி சாதத்துக்கு 1.25 கப் தண்ணி அளவாக இருக்குங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாங்க, லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் தூவிட்டு நீங்கள் இதை மூடி வச்சு விசில் விட்டுறலாம். பாருங்கள் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமே மூடி போட்டு விசில் விட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பட்டாணி சாதம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட குலையவே இல்லை. நல்லா ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் தாராளமாக நல்லா கிளறலாம், அரிசி உடைய வாய்ப்பே இல்லை. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. குக்கர்லேயும் சூப்பராக இந்த மாதிரி பட்டாணி சாதம் செய்ய முடியுங்க. பிரியாணிக்கே டஃப் கொடுக்குங்க இந்த பட்டாணி சாதம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அரிசி கொஞ்சம் கூட உடையவே இல்லை. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது சூப்பரான டிஷ்ஷுங்க. அப்படியே பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்யலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம்.
நல்லா நிறைய பட்டாணி போட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், நல்ல சாஃப்டான பொல பொலன்னு பட்டாணி சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நீங்கள் எண்ணெயெல்லாம் கரெக்டாக ஊற்றி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட குழையறக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா உதிரி உதிரியான பட்டாணி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ சிப்ஸோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சீக்கிரமாக குயிக்காக எப்படி செய்கிறங்க ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.